கொத்து கொத்தாக உயிர் நீத்த இஸ்ரேல் அமெரிக்க ராணுவ வீரர்கள் பலி எண்ணிக்கைகளை திட்டமிட்டு மறைக்கின்றதா அமெரிக்கா? ஈரான் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல்களால் பெரும் பரபரப்பு. போரில் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை வெளியிடாமல் மறைப்பதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கை தேர்ந்தவர்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. இந்நிலையில் ஈரான் மீது 2000க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறி வரும் நிலையில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அவர்கள் வெளியிடவில்லை. இந்த சூழலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படையின் உளவு பிரிவு 17வது அலை தாக்குதல் முடிவில் முக்கிய விவரங்களை வெளியிட்டுள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்க கடற்படை தளமான கேம்ப் ஆரிஃப்ஜான் மீது செவ்வாய்க்கிழமை 10க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரான் தாக்குதலை நடத்தியது. அப்போது அங்கு 160 அமெரிக்க வீரர்கள் இருந்ததாகவும் இதில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது படுகாயம் அடைந்திருக்கலாம் என்று ஈரான் கணித்துள்ளது. ஏற்கனவே இந்த தளத்தில் நடந்த தாக்குதலில் 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதை ட்ரம்ப் நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. இதேபோல பஹ்ரைன் ஷேக் இசா ஏர்பேஸில் உள்ள அமெரிக்க ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், ஏர்கிராப்ட் ஃபியூயல் டிப்போட்ஸ் மற்றும் அமெரிக்க மூத்த அதிகாரிகளின் கேம்ப் அலுவலகங்கள் என 10 இலக்குகளை குறிவைத்து தாக்கியதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஈரான் கூறியுள்ளது. இதேபோல 92 கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்காவின் அதிநவீன ஆளில்லா விமானமான ஹார்மூஸ் 900 விமானங்கள் தொடர்ந்து வீழ்த்தப்பட்டு வருவதாகவும் இதுவரை 9 விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஈரான் கூறியுள்ளது. சுமார் 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு 2 இடங்களில் அழிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. இது மட்டுமன்றி அமெரிக்கா இஸ்ரேலின் 35 பிற நவீன ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் விலை உயர்ந்த ஒரு போர்க்கப்பல் மற்றும் அதற்கு எரிபொருள் நிரப்பிய டேங்கர் கப்பல் என 2 கப்பல்களை QADR-360 என்ற ஏவுகணை மூலம் தாக்கி அழித்ததாக ஈரான் கூறியுள்ளது. இதேபோல இஸ்ரேல் மீதான தாக்குதல்களையும் ஈரான் பட்டியலிட்டுள்ளது. இஸ்ரேல் நிர்வாகத்தின் ராணுவ தலைமையகமான ஜெனரல் ஸ்டாஃப் அலுவலகம், மினிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஹாக்கிரியா, ப்னி பார்க், ப்னி பிராக், பேட்டா டிக்வா, வெஸ்டர்ன் ஆல் ஜலீல் மிலிட்டரி சென்டர் உள்ளிட்ட பல பகுதிகளை ஈரான் மிசைல்ஸ்கள் பதம் பார்த்தன. இதில் இஸ்ரேலிய படையினர் சுமார் 680 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என்று ஈரான் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.